திமுக அமைச்சர் திரு கே நேரு அவர் வகித்து வரும் போஸ்ட் என்னன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பாத்தீங்கன்னா பணி நியமனம் செய்வதற்கு சுமார் ரூபாய் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாகவும் அந்த ஊழல் பாத்தீங்கன்னா இடியிலிருந்து அதாவது அமலாக்கத்துறை சார்பாக எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தமிழக காவல்துறைக்கும் மற்றும் தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறோம், எவிடன்ஸோட எழுதுறாங்க. அந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நீங்க டிவிஎஸ்சில ஒரு வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அணுகப்பட்டது. நீதிமன்றத்தில் தொடுக்கிறார்கள். இந்த வழக்கானது யாரோட பெஞ்சுக்கு வருது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அண்ட் ஜி அருள்முருகன் அவர்கள் நீதியரசர்கள் முன்னாடி வருது. சோ அவர்களும் இந்த விசாரணையை பாத்தீங்கன்னா எல்லாம் வாதங்களை எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா தீர்ப்பு ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருந்தாங்க. அது இன்றைய தினம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சோ அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட சாராம்சம் என்ன அப்படின்றத பத்தி நான் அப்படி ஒரு பாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். பாஸ்ட் இன்சிடென்ட் அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 கடிதங்கள் தமிழக காவல்துறைக்கு அதாவது டிஜிபிக்கு கொடுக்கறாங்க. வழக்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சும்மா கொடுக்கல, வித் எவிடன்ஸோட கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் கே நேரு மீது 888 கோடி பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்காரு, அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைமை இயக்குனர் அதாவது டிஜிக்கும் கொடுக்கறாங்க. ஆனா அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்காங்க, எந்தவித முன்னேற்றமும் இல்ல. சோ 2வது முறையாக டிசம்பர் மாதம் அதே துறையில பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் வழங்குறாங்க, அதாவது டெண்டர் கொடுக்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சுமார் 1021 கோடிக்கு 1020 கோடிக்கு ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டு அதுக்குண்டான எவிடன்ஸோட ஒரு லெட்டர் மீண்டும் தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபிக்கும் தலைமைச் செயலருக்கும் எழுதுறாங்க. ஒரே துறையில அமைச்சர் திரு கே நேரு அவர்களுக்கு எதிராக. அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. மீண்டும் ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா அதே துறையில பணி நியமனங்கள் டிரான்ஸ்பர் இடமாற்றங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுமார் 365 கோடி 87 லட்சம் அதாவது ஊழல் நடக்குதான்னு சொல்லி திருப்பி ஒரு ஆவணங்களை அமலாக்கத்துறை சரி அப்படி அப்பவாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. இவ்வளவு ஆதாரங்களும் கொடுத்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியும் இங்க தமிழக முதல்வருக்கு இந்த கவனத்துக்கு போச்சானே தெரியல. சோ அவர் அமைதி காத்துக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக இன்று ஒரு உத்தரவு தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் திரு ஜி அருள்மோகன் அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. தமிழக காவல்துறையில் உள்ள லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு என்னன்னா இதுக்கு இமிடியேட்டா இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் நீங்க ஏன் வழக்கு பதிவு செய்யாம இருங்க, உடனடியாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க.